வெல்கம் ஆல் டு சரிதா சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் ரொம்பவே சிம்பிளாக ஒரு மீன் குழம்பு வைக்க போகிறோம். பிகினர்ஸ் கூட ரொம்பவே ஈஸியாக வச்சிடலாம். வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது 1 கிலோ மீன். இதை நல்லா சுத்தம் செஞ்சு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது 2 வெங்காயம், 2 தக்காளி, பாதி மாங்காயை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் மல்லி, ஒரு பச்சை மிளகாய் 2ஆக கீறி வச்சுருக்கேன். இப்போது ஒரு பெரிய எலுமிச்சம்பழ சைஸ் புளி எடுத்து ஒரு 2-3 தண்ணி விட்டு நல்லா கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன். இப்போது இது கூட 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்க போகிறேன். நான் 4 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1 2 3 4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கலாம். இப்போது இது கூடவே குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம கையை வச்சு இதை கரைச்சி விட்டுக்குவோம். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா கரைச்சாச்சு. இது எடுத்து ஒரு பக்கமாக வச்சுக்கலாம். இப்போது அடுப்பு பற்ற வச்சு ஒரு மண் சட்டியை வைக்கிறேன். மண் சட்டி நல்லா காஞ்சதுமே 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுமே ஒரு 2 ஸ்பூன் வடகம் சேர்த்துக்கிறேன். நான் வடகம் மட்டும்தான் சேர்த்துக்கிறேன், வேறு எதுவும் இது கூட சேர்க்கலை. நீங்கள் தேவைப்பட்டால் வெந்தயம் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போது வடகம் நல்லா பொரிஞ்சதுமே கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு மிளகா கீறி வச்ச பச்சை மிளகாய் 1 அதையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுருவோம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம். பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போது தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போது தக்காளி நல்லா வதக்கி விட்டுருவோம். பாருங்கள், தக்காளி நல்லா குழஞ்சி நல்லா வதங்கிருச்சு. இப்போது நம்ம மசாலாலாம் போட்டு கலந்து வச்ச புளிக்கரைசலை சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக நம்ம குழம்பு ரெடி பண்ணியாச்சு. கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது இதை நல்லா கலந்து விட்டு 10 நிமிஷம் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுருவோம். பார்த்திங்கன்னா இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச மாங்காயை சேர்த்துக்கலாம். இப்போ மூடி விட்டுருவோம். இன்னும் ஒரு 5 நிமிஷம் இது கொதித்து வரட்டும். பாருங்கள், இது நல்லா கொதித்து வந்துடுச்சு. இப்போ நம்ம மீனெல்லாம் எடுத்து இது கூட சேர்த்து விட்டுருவோம். பிகினர்ஸ் கூட ரொம்பவே ஈஸியாக இந்த மீன் குழம்பை செஞ்சிடலாம். ரொம்பவே நல்லாவும் இருக்கும். அவ்வளோதாங்க, மீனெல்லாம் இது கூட சேர்த்தாச்சு. இது கூட கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ஒரு 2 நிமிஷம் கொதித்தாலே போதும். அவ்வளோதாங்க, ஒரு 2 நிமிஷம் இது நல்லா கொதித்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம அப்படியே மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு அரை மணி நேரம் கூட கழித்து நம்ம இந்த குழம்பு எடுத்து பார்த்தோம்னா அவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்கும். நம்ம இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிளான
மீன் குழம்பு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.